பூஜை பண்ண வந்தவாங்க யாருமே உங்களுமே தெரியாது. ஒரு 4 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது காலையில். எனக்கு அப்போ ஒரு கோல்டாகவும் காஃபாகவும் எனக்கு அவள் சொன்னது கூட ஆக்சுவலாக எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாமே அனுப்பி விடுறேன்னு சொன்னேன். அதை பார்த்த உடனே தான் வந்து பெரியவா வந்து நம்ம மாத்துக்கு வரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரொம்ப அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாரும் எங்கள் ஆத்துக்கு வர வச்சு இந்த பூஜையில் கலந்துக்கிற மாதிரி நான் பண்ணேன். நான் பட்டது இந்த மக்கள் என்னோட சேர்ந்து எல்லாரும் பிறந்து வந்தாரு அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பூஜை சிறப்பாக பண்ணினேன். நான் இந்த சிறப்பாகவும் பூஜையை நல்லபடியாக பண்ணி கொடுத்தா வந்தவங்க எல்லாருமே ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு பெரியவா இந்த ஏழையாத்துக்கும் என்னை மதிச்சு வந்திருக்கா அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் நல்லபடியா வைக்கணும், எல்லா கோயிலும் நல்லா இருக்கணும், எல்லா பெரியவாளும் நல்லா இருக்கணும், லோகோ சேமமா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவத்து. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர பெரியவா. எல்லாரும் வந்தவா எல்லாரும் கும்பாபிஷேகத்தை வந்து நடத்தி கொடுக்கணும். பெரியவாளுக்கு தெரியும். மெயின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பெரியவா என்ன மனசில் வச்சுட்டு இருக்காரு நமக்கு தெரியாது. நான் ஒரு சின்ன டபுள் பெட்ரூம்னு கேட்டேன் பெரியவாட்ட. பெரியவா இப்போ பெரிய ஒரு கோவில் கத்துற உத்தரவு கொடுத்துருக்கார். எல்லாம் அவர் காரியம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடக்கும். எல்லாரும் அப்படின்னு சொன்னா. ஆனா இவ யாருமே பார்த்ததில்லை. எல்லாரும் கூட கேட்டாங்க இருக்கிறவெல்லாம் நீங்க எப்படி அவளை கான்டாக்ட் பண்ணல, எப்படி போன் நம்பர் மூலமா வச்சு கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லி கேட்டா. எனக்கு அவ சொன்னா அதன் மூலமா தான் எனக்கு தெரியும். அது புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அதுக்கப்புறம் அவளை ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ண அவளை கேட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி வச்சு நானு நல்லபடியா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பெரியவாக லட்சம் பரிபூர்ண நமஸ்காரம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய